ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சிலரது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா பேசாமல் சில உறவுகள் வெறுத்து நம்மளை ஒதுக்கிட்டு போவோம். இப்படி பேசாமல் வெறுத்து ஒதுக்குற உறவுகள் ஒரு காலத்தில் ரொம்ப அன்பாக நம்மக்கிட்ட இருந்திருப்பாங்க. இப்படி உங்களை யாராவது பேசாமல் வெறுத்து ஒதுக்கிட்டு போனாங்கன்னா இது தெரிஞ்சுன்னா அவங்களே தேடி வருவாங்கங்க. இது உங்கள் வாழ்க்கைக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். லாஸ்ட்டு வரை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாமா? எல்லாருடைய வாழ்க்கையிலையும் பள்ளி பருவத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்டால சேர்ந்து தேன் மிட்டாய், இப்படிப்பட்ட ஸ்வீட்டான மிட்டாயெலாம் வாங்கி சாப்பிட்ருப்போம். அந்த மிட்டாய் இனிக்கிறத விட கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு அந்த நினைவுகளை நினச்சி பாருங்கள். அப்போ இருக்குது பாருங்கள் ஒரு மகிழ்ச்சி, அது ஒரு இனிமையானது தான். வாழ்ந்தாலும் தாழ்ந்தாலும் நிமிர்ந்து நிற்க கற்றுக்கணுங்க. எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, குனிஞ்சிட்டோன்னு வைங்களேன், பழையபடியும் நிமிர்ந்து நிற்க முடியாத அளவு நம்மளை அப்படியே அமுக்கி வச்சுருந்த சமூகம். ஒருத்தங்க ரொம்ப நல்லா பேசிகிட்டு இருந்தவங்க இன்றைக்கி வெறுத்து ஒதுக்கிட்டு போகிறாங்கன்னா, நீங்கள் நேசித்த உறவு அப்போ என்ன அப்படின்னா, நீங்கள் விழுந்துட்டீங்க. பண ரீதியாக இருக்கலாம், இல்லைனா தொழில் ரீதியாக இருக்கலாம். ஏதோ ஒரு லாஸ் உங்கள் வாழ்க்கையில் வந்ததுனால நல்லா பேசிச்சுட்டு இருந்த உறவு திடீர்னு வெறுத்து பேசாமல் ஒதுங்கி போகுது. இதை முதல்ல புரிஞ்சுக்கணும். ஒரு உண்மையான அன்பை கண்டறியணும்னா நம்ம இறந்து போகணும் அப்படின்னு சொல்லி அவசியம் இல்லைங்க. கொஞ்ச நாள் பேசாமல் அமைதியாக இருந்து பாருங்க. உண்மையாக ஒருத்தங்க உங்ககிட்ட அன்பு வச்சுருந்தா கண்டிப்பாக அவங்க தேடி வந்து பேச வருவாங்க. இது போலியான அன்பாக இருந்திருந்தால் கண்டிப்பாக அவங்க காணாமலே போயிடுவாங்க, பேச மாட்டாங்க. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் போகிற இடம், அதாவது லைஃப்பில் எந்த ஒரு தடையுமே இல்லாமல் இருந்துன்னா அது நீங்கள் செல்லக்கூடிய பாதை இல்லைங்க. தடை வரணும், வாழ்க்கைன்னா கஷ்டம் வரணும், துன்பம் வரணும், வேதனை வரணும். அப்போந்தான் நம்ம போகக்கூடிய பாதையும் கரெக்டுன்னு அர்த்தம். ஏன்னா இப்படி வேதனை வந்து ஒரு துன்பம் வந்ததுனா தான் நம்ம நெக்ஸ்ட்டு லெவலுக்கு பக்குவப்படுவோம். அதே மாதிரி இந்த வேதனை துன்பம் வந்த பிறகு தான் ஒரு வெற்றிங்கிறது நம்ம வாழ்க்கையில் கடந்து வரும். அதனால் இன்றைக்கி நீங்கள் தோல்வி அடைஞ்ச உடனே உங்ககிட்ட பேசாமல் வெறுத்து போகிறவங்கள போய் ஐயோ என்கிட்ட பேசுங்கன்னு மட்டும் நீங்கள் கெஞ்சிட்டு நிற்காதீங்க. இன்றைக்கி உங்ககிட்ட நல்லா பேசிட்டு அன்பாக பழகின உறவு பேசாமல் வெறுத்து போகுதுன்னா அது பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்கோங்க. ஆனால் அவங்களுக்கு தெரியலை, பணம் வாழ்க்கையில் முக்கியம் இல்லைங்க, அன்பு தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி. எப்படின்னு பார்க்குறீங்களா? வாழ்க்கையில் ஒரு முறை வரை சிரிக்காத ஏழையும் கிடையாது, அதே போல் வாழ்க்கையில் ஒரு முறை வரை அழாத பணக்காரனும் கிடையாது. அதனால் அன்பு தாங்க நிரந்தரமானது. இன்னொன்றுங்க, இன்றைக்கி பேசாமல் வெறுத்துட்டு போகிறாங்கன்னா கொஞ்சம் நீங்கள் யோசித்து பாருங்க. அவங்கள ரொம்ப புரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டிருப்பீங்கள்ல. புரிஞ்சுக்கணுன்னு மட்டும் நீங்கள் ரொம்ப ஆசைப்படாதீங்க. ரொம்ப புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து ட்ரை பண்ணணுன்னா கண்டிப்பாக அந்த உறவு விட்டுட்டு தாங்க போகுது. இந்த உலகத்தில் சில பெண்கள்னாலும் சரி, ஆண்கள்னாலும் சரி, மனசுக்குள்ளே ரொம்ப ஆசைகள்லாம் இருக்கும். அதெல்லாம் வெளியே காணிக்காமல் அதுலேருந்து கடந்து போவாங்க. எதனால் அப்படின்னா குடும்ப சூழ்நிலையை பார்த்து. இது உண்மைதானே? இந்த மனிதன்ட்ட காணிக்கிற அன்பில் பாதியை வாயில்லாத ஜீவன்ட்ட காணிச்சு பாருங்க. அது நீங்கள் தான் உலகம்னு சுற்றி வரங்க. உண்மையான அன்புக்கு எடுத்துக்காட்டே எதுன்னு சொன்னீங்கன்னா வாயில்லாத அந்த ஜீவன்கள்ங்க. இந்த உலகத்தில் மனிதர்கள் எப்போவுமே நிரந்தரமாக ஒரே மாதிரி பாசமாக அன்பாக எல்லார்த்திட்டையும் இருப்பாங்க அப்படின்னு சொல்லவே முடியலை. ஏன்னா ஒருத்தங்க இன்றைக்கி ரொம்ப பாசமாக இருக்காங்க, கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்கன்னா அதே இது வெறுப்பாக மாறுது. ஏதோ ஒரு தேவைக்காக மட்டும்தான் பேசி பழகுறாங்க. அந்த தேவைகள் முடிஞ்ச உடனே என்ன ஆகுது அப்படின்னா வெறுத்துட்டு பேசாமல் அவங்க இஷ்டத்துக்கு கடந்து போயிடுவாங்க. அதனால் ஒருத்தங்க கிட்ட பேசுகிறதுக்கு முன்னாடி இவங்க உண்மையான அன்பில் இருக்காங்களா அதை முதல்ல புரிஞ்சு வச்சுட்டு பேசுகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒருத்தங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு வைங்களா,
அவங்க அடிக்கடி ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அது என்ன அப்படின்னா, பிஸியாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி. இதிலே புரிஞ்சுக்குங்க அவங்களுக்கு உங்களை பிடிக்கலன்னு சொல்லி. எனி டைம் பிஸியாகவா இருப்பாங்க? பேசணும்னு நினச்சா கண்டிப்பாக பேசுவாங்க தானே. அதனால அவங்கள தொந்தரவு கொடுக்காம அப்படியே அமைதியாக வெளியே வர்றது ரொம்பவே நல்லதுங்க. ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலையும் போலியாக அன்பு காமிச்சு பழகிறவங்கள்ட்ட உண்மையாக நீங்கள் இருந்திருந்தீங்கன்னா, அந்த போலியான அன்பில் இருக்கவங்கள ஏதோ ஒரு சிச்சுவேஷனில் கடவுள் வந்து காமிச்சு தருவாருங்க. அப்படி கடவுள் வந்து காமிச்சு தரும்போது நீங்கள் அந்த ஒரு கொஞ்சம் சூதானமாக நடந்துக்கிட்டிங்கன்னா தப்பிச்சிருவீங்க. அதே இது பழையபடியும் அன்பை கொட்டி கொடுப்பேன் அப்படின்னா கண்டிப்பாக என்றைக்காவது ஒரு நாள் ஏமாற்றப்படுவீங்க. கண்டிப்பாக. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இந்த வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். இன்றைக்கி பேசாமல் உங்களை வெறுத்துட்டு போன உறவு ஒரு காலகட்டத்தில் உங்கள்கிட்ட உண்மையான அன்போடு இருந்த மாதிரி இருந்திருப்பாங்க. ஆனால் நீங்கள் அவங்க போலியான அன்பை நினச்சி உண்மை அப்படின்னு சொல்லி நம்பி ஏமாந்துருப்பீங்க. அவங்களுக்கு தேவைப்பட நேரம் ஏதாவது ஒரு தேவைன்னா மட்டும்தான் உங்களுக்கு கால் பண்ணுவாங்க, உங்ககிட்ட பேசுவாங்க. மற்ற நேரம் நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணாலோ அவங்களுக்கு பேசணும்னு நீங்கள் நினச்சா வர உங்கள் காலையோ இல்லைன்னா உங்களுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமே தரமாட்டாங்க. இதுதாங்க கண்டுபிடிக்கணும். சிலவங்களை பார்த்தீங்கன்னா அவங்கக்கிட்ட ரொம்ப அன்பை வாச்சிட்டு அவங்க கால் பண்ணாலும் எடுக்காமல் இருந்தா, அதே மாதிரி அவங்களுக்கு ஒரு முக்கியத்துவம் கொடுக்காம இருந்தால் வர பின்னால் போய் ஏன் எனக்கு கால் பண்ணலை, ஏன் எனக்கு முக்கியத்துவம் தரல அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்குங்க, அவங்க உங்களை தேவைக்கு மட்டும்தான் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி. வாழ்க்கையில் நிறைய பேர் பண்ணுற தப்பு என்ன தெரியுமா? உரிமை இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்கக்கிட்ட போய் பல பல கேள்விகளை கேட்குறது. ஆனால் என்றைக்காவது ஒரு நாள் தான் தெரியும் அவங்க வாயிலேருந்து வரக்கூடிய வார்த்தையிலேருந்து அவங்க உங்களை எந்த இடத்துல வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி. உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி பேசுகிறதுக்கு முன்னாடி ஒரு முறைக்கு பல முறை யோசிக்கணும் அப்படின்னே சொல்லுவேன். நிறைய பேர் என்னென்னா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி அன்பை கொண்டு கொட்டி கொடுக்கறது எல்லாமே செய்கிறது. ஆனால் லாஸ்ட்டில் ஏமாற்றப்படும் போது உங்களை எந்த இடத்துல வச்சுருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாமையே நீங்கள் அவங்கள ஹை லெவலில் வச்சுட்டு உங்களே மாதிரி தான் அவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறது பழகிறது. ஆனால் உங்களை லோ லெவலில் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி எப்போமாவது ஒருக்கா தெரிய வரும்போது மனப்படும் பாருங்க கஷ்டம். அது வராமல் இருக்கணும்னா உரிமை இருக்குது அப்படின்னு சொல்லி எல்லாத்துட்டையும் போய் நீங்கள் உரிமையோடு பேசுறதை கொஞ்சம் நிறுத்துங்க அப்படின்னே சொல்லுவேன். சிலவங்களுடைய குணம் எப்படி தெரியுமா? ரொம்ப நேசித்த உறவு மனசை காயப்படுத்தி விலகி போச்சுன்னா உடனே என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முட்டாள்தனமான வேலையை பார்ப்பாங்க. அது என்ன அப்படின்னா ஃபோனை எடுத்து அதில் சோகமான ஸ்டேட்டஸை வச்சு புரிஞ்சுக்கடா நான் ஒன்றில் ரொம்ப மன கஷ்டப்படுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்டேட்டஸ் வைப்பாங்க. இதுலேயே அவங்களுக்கு புரிய போகுதுன்னு நினைக்கிறீங்க? நேர்லேயே நீங்கள் எவ்வளோ முறை அழுதுருப்பீங்க, எவ்வளோ கண்ணீர் வடிச்சிருப்பீங்க. அப்போ இழகாத மனமாக ஒரு ஸ்டேட்டஸை பார்த்து ஐயோ நான் ஒன்றே புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லி வரோன்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பாக வராதுங்க. பணம் இன்றைக்கி வரும், நாளைக்கு வந்த வழி போயிடுங்க. ஆனால் உண்மையான பாசங்கிறது என்றைக்குமே நிலச்சி நிற்கும். அதனால் பணத்துக்காக உண்மையான பாசத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இன்றைய காலகட்டத்தில் எத்தனையோ பேர் நல்ல பாசமான ஒரு உறவு சுற்றி வந்தாலும் அதை கண்டுக்காமல் பணத்துக்காக இன்னொரு உறவை நாடி போய் லாஸ்ட்டில் உண்மையான பாசம் இல்லையே அப்படின்னு சொல்லி பாசத்துக்காக ஏங்கி தவிக்கிற சூழ்நிலை வந்துட்டு தான் இருக்குது. அப்போது உண்மையான உறவு ஒன்று உங்களை சுற்றி வந்துன்னா அந்த உறவை மிஸ் பண்ணிடாதீங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா அதை இழந்துட்டா திருப்பி கிடைக்கிறது ரேர், கடினம். அதனால் உண்மையாக ஒரு உணர்வோட ஒரு உறவு உங்ககிட்ட வந்ததுன்னா அவங்கள ஏற்றுக்குங்க. நல்லா பேசிகிட்டே இருந்த உறவு பேசாமல் வெறுத்து போகுதுன்னா அதை நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. அதுக்காக கண்ணீர் வடிக்காதீங்க. ஏன்னா மனித கண்ணீர் விலையேற பெற்றது. உங்களை வேண்டாம் நீ அப்படி வெறுத்துட்டு தானே போயிருக்காங்க. வேண்டான்னு சொன்னவங்க உங்களை மதிப்பு மிகுந்தவங்க அப்படின்னு சொல்லி உணரணும்.
உணர வைக்கணும். நம்ம தூக்கி எறிஞ்சது கல் இல்லை, குப்பை இல்லை, வைரம் அப்படின்னு சொல்லி அவங்கள ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முழு கவனத்தை செலுத்தணும். நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிக்கணும். நீங்கள் அவங்க கண் காணும்படி வாழ்ந்து காணிக்கும்போது தான் ஐயோ இவங்கள நம்ம வேண்டான்னு சொல்லி வெறுத்து பேசாமல் வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க, தேடி வருவாங்க. அதனால் அடுத்தவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு உறவை நாடி செல்லவங்க போவாங்க பாருங்க, அவங்க பின்னால் மட்டும் போய் நிற்காதீங்க. வேண்டான்னு சொல்லி போனால் போகட்டுன்னு விட்டுட்டு அவங்க கண் காணும்படி ரொம்ப ரொம்ப நல்லா வாழ்ந்து காணிங்க. கண்டிப்பாக அவங்க உங்களை தேடி வருவாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அதுவரை பை, see you.